الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. صدق الله العلي العظيم. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருளின் காரணமாக இன்றைய தினம் 3 தராவீஹ்கள் நிறைவு பெற்று சூரத்து ஆல் இம்ரான் முடிக்கப்பட்டிருக்கிறது. 3.25 ஜுஸு நிறைவு பெற்று இன்றைய தினம் ஓதப்பட்ட வசனங்களிலே ஒரு சில வசனங்களை எடுத்து பேசுவதற்கும் கேட்பதற்குமாக ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான பெருமக்களே, அல்லாஹ் கூறுகிறான்: வஅ்தஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. அல்லாஹுடைய கயிறை அனைவரும் சேர்ந்து பற்றி கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட வசனம்தான். கிட்டத்தட்ட எல்லா இயக்கத்தில் உள்ளவங்களும் எல்லா கட்சியில் உள்ளவங்களும் எல்லாரும் மனப்பாடமாக்கி வச்சுருக்கிற ஒரு முக்கியமான ஒரு செய்தி இது. எல்லாம் ஒன்றா இருங்க ஒன்றா இருங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அது இன்றைக்கி ஓதப்பட்ட சூறாவில் அந்த ஆயத்து வந்துச்சு. அல்லாஹுடைய கயிறை பற்றி கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் அப்படின்னு. இந்த வசனத்தினுடைய தொடரிலே மேலும் சில செய்திகளை அல்லாஹ் சொல்கிறான். முதல்ல அல்லாஹுடைய கயிறு அப்படின்னா என்ன? அதற்கு தஃப்சீரில் விளக்கம் எழுதப்பட்டிருக்கிறது. தீனுல்லா, அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி கொள்ளுங்கள் அப்படிங்கிற அர்த்தம். அல்லாஹுடைய மார்க்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும். அப்போ தான் நமக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வராது. ஆனால் இன்றைக்கி பல விஷயங்களில் மாறுபட்டு குழப்பப்பட்டு இருக்கிறதுனால தீனுல் இஸ்லாம் அப்படிங்கிற பேர்லையே நம்ம பிரிந்து கிடக்கிறோம். அல்லாஹு தாலா இதை தெளிவாக சொல்கிறான். குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஷரியத்தினுடைய சட்டங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் எல்லோரும் பின்பற்றினால் உங்களுக்கு மத்தியில் கருத்து மாறுபாடோ கருத்து வேறுபாடோ வராது. மனம் போன போக்கிலே பல்வேறு விஷயங்களை நாம உருவாக்கி வைத்து கொண்டு பல பிரிவுகளாக நாம் பிரிந்து கிடக்கிறோம். அது மிக தவறானது என்பதை அல்லாஹ் இங்கே கண்டிக்கிறான். அது மட்டுமல்ல, அந்த வசனத்துடைய தொடரிலே அல்லாஹ் சொல்கிறான், நான் ஏன் தெரியுமா அவங்க எல்லாத்தையும் ஒரே மார்க்கத்தில் தீனுல் இஸ்லாமில் நான் இருக்க சொல்கிறேன்? அல்லாஹ் கேட்குறான். ஏன் தெரியுமா நான் அப்படி இருக்க சொல்கிறேன்? கொஞ்சம் உங்களுடைய நிலைமையை நினச்சி பாருங்கள். வதுகுரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த பாக்கியங்களை கொஞ்சம் நினைவு கூறுங்கள். நீங்கள் எப்படி இருந்தீங்க? இஸ்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு முன்னால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னால், குர்ஆன் உங்கள் கையில் கிடைக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் எப்படி இருந்தீங்க? இது குன்தும் அஅதாஅன், நீங்கள் எல்லோரும் விரோதிகளாக இருந்தீர்கள், பகைவர்களாக இருந்தீர்கள். ஒருத்தனுக்கு இன்னொருத்தனை பார்த்தா பிடிக்காது. காசில் கூட குறைய இருக்கலாம், அல்லது மொழி பிரச்சனை இருக்கலாம், அல்லது நிறத்தினுடைய பிரச்சனை இருக்கலாம், அறிவு கூட குறைய இருக்கலாம். இப்படி யாரை பார்த்தாலும் விரோதமாகவே நீங்கள் இருந்தீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், இது குன்தும் அஅதாஅன், நீங்கள் எல்லோரும் விரோதிகளாக இருந்தீர்கள், பகைவர்களாக இருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் பிரியத்தை போட்டான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க.
லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா அப்படிங்கிற இந்த கலிமாவை சொன்னாங்க. இதுக்கு கீழே எல்லாரும் வாங்கன்னாங்க. கருத்து மாறுபாடு எல்லாமே நீங்கி போச்சு. தேசத்தின் மூலமாக பிளவுபட்டிருந்தவர்கள், நிறத்தின் மூலமாக பிளவுபட்டிருந்தவர்கள், வசதி வாய்ப்பு பதவி பட்டத்தின் மூலமாக பிளவுபட்டிருந்தவர்கள் அத்தனை பேரும் சஹாபியே ரசூல், அல்லாஹுடைய தூதரின் தோழர்கள் என்ற ஒரே கொடியின் கீழ் வந்து விட்டார்கள். அத்தனை பேரையும் ஒன்றா இணைச்சாங்க. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் பிரியத்தை போட்டான். எங்கிருந்தோ அவர் வந்திருப்பார், பாரசீக நாட்டிலேருந்து வந்திருப்பார், சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சல்மான் மீது ஒரு பிரியம் ஏற்படும். ஏன்னா அவரும் முஸ்லீம், நானும் முஸ்லீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத், அவரும் சஹாபி, நானும் சஹாபி. இப்படி ஒரு பிரியத்தை அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் போட்டான். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா, அல்லாஹுடைய அருளின் காரணமாக நீங்கள் எல்லோரும் சகோதரர்களாக ஆனீர்கள். கருத்து மாறுபாடுகள் அனைத்தையும் விட்டுவிட்டு ஒருவருக்கொருவர் உடன் பிறந்த சகோதரை போன்று நீங்கள் ஆனீர்கள். அது மட்டுமல்ல, வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தி மினன் நாரி, நரகத்தினுடைய மிகப்பெரிய விளிம்பிலே நீங்கள் இருந்தீர்கள். அப்படியே வந்து அதனுடைய கரையில் நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்க. கொஞ்சம்னா நரகத்துக்குள்ளே விழுந்திருப்பீங்க. ஆனால் ரப்புல் ஆலமீன் உங்களை அதிலிருந்து காப்பாற்றினான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக குர்ஆனை, ஹதீஸை, ஹிதாயத்தை கொடுத்து உங்களை காப்பாற்றினான். நேரான வழியிலே நீங்கள் நடக்க வேண்டும் என்று அவன் உங்களுக்கு உதவி செய்தான். இவ்வளவு அருள் செஞ்சதுக்கு பிறகும் இது எல்லாத்தையும் நீங்கள் நினச்சி பாருங்கள். இதுக்கு பின்னாலே நீங்கள் பிளவுபட்டிருக்கலாமா? எல்லாம் ஒன்றா சேருங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்திற்கு செய்த உபகாரங்களை நினைவு கூற சொல்லி, நான் இப்படியெல்லாம் உங்களுக்கு அருள் செய்திருக்கிறேன், எனவே அதை நீங்கள் நினைத்து பாருங்கள். எல்லோரும் ஹப்லுல்லா, அல்லாஹுடைய கயிர், அல்லாஹுடைய மார்க்கம் என்ற ஒரே கொடையின் கீழ் வாருங்கள். உங்களுக்கு மத்தியிலே பிளவு வேண்டாம், உங்களுக்கு மத்தியிலே கருத்து மாறுபாடுகளும் கருத்து முரண்பாடுகளும் வேண்டாம் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான். இந்த வசனத்துடைய விரிவுரைகளிலே சில நேரங்களில் நம்ம ஏதாவது யாருக்காவது உதவி உபகாரம் பண்ணியிருப்போம். சாதாரணமாக நம்ம என்ன விளங்கி வச்சுருக்கிறோம்னு சொன்னால், நம்ம செஞ்ச உபகாரத்தை சொல்லி காட்டக்கூடாது, நம்ம சொன்ன உதவியை, செஞ்ச உதவியை சொல்லி காட்டக்கூடாது அப்படின்னு. அது ஒரு பொதுவான விதி. ஆனால் ஒரு நிர்பந்தம் என்று வருகிற போது சம்பந்தப்பட்டவருக்கு தாம் செய்த உதவியை நினைவுபடுத்துவது தவறில்லை. மார்க்கத்திலே அதற்கான அனுமதி இருக்கிறது. மக்கள் பிளவுபட்டு கிடந்தார்கள். ரப்புல் ஆலமீன் எல்லாத்தையும் ஒன்றா சேருங்கன்னு சொன்னால், சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தலை. நான் ஏன் ஒன்றா சேர சொன்னேன் அப்படின்னா, நான் செஞ்சிருக்கிற உதவி எல்லாம் கொஞ்சம் நீங்கள் நினச்சி பாருங்கள் என்று அல்லாஹ் நினைவுபடுத்துகிறார். இது அல்லாஹுடைய அழகான ஒரு நடைமுறை. இது அல்லாஹுக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்திருக்கிறார்கள், சஹாபாக்களும் அதை செய்திருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் சிறை வைக்கப்பட்டிருந்தாங்க கிளர்ச்சியாளர்கள் மூலமாக. அவர்கள் ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது வீட்டிலே சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள். ஹலீஃபா வெளியில் வர முடியலை, வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. அந்த முற்றுகை நடந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி கட்டமாக அந்த வீட்டில் இருந்து குரலை எழுப்பி வெளியிலே பேசினார்கள். அவர்கள் சொன்ன உரை ஹதீஸ் நூல்களிலே பதிவாகி இருக்கிறது, வரலாற்று குறிப்புகளிலே இருக்கிறது. மஸ்ஜிது நபவி விரிவுபடுத்துவதற்காக நான் இடம் வாங்கி கொடுத்தேன். ஆனால் அந்த மஸ்ஜிது நபவிக்குள்ளேயே என்னை தொலை வரக்கூடாதுன்னு நீங்கள் தடுத்துட்டீங்க. மதீனாவில் மக்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, கிணறு இல்லை என்பதற்காக ஒரு யூதரிடமிருந்து காசு கொடுத்து வாங்கி நான் கிணறு வாங்கி கொடுத்தேன். ஆனால் எனக்கே இப்போ நீங்கள் தண்ணி தராமல் தடுத்துட்டீங்க. இதை பற்றி நான் ஒன்றும் கவலைப்படலை, அல்லாஹுடைய நாட்டம் எதுவோ அதுதான் நடக்கும் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிறது. அப்படியானால் ஒரு நிர்பந்தம் வருகிற போது தன்னை பற்றி தான் செய்த உபகாரத்தை சுற்றி இருப்பவர்கள் மறந்திருக்கக்கூடிய நிலை வருகிற போது அவர்களுக்கு எடுத்துச் சொல்வதிலே தப்பில்லை.
சில நேரங்களில் நம்ம குடும்பங்களில் நம்முடைய பேரம்பேத்தியாக இருப்பாங்க அல்லது நம்முடைய பெத்த பிள்ளைங்களாக இருப்பாங்க. ஒரு நல்ல நிலைக்கு வந்த உடனே அத்தா அம்மாவை எடுத்து எரிஞ்சு பேசுவாங்க, பெற்றோர்களை கண்டுக்காமல் இருப்பாங்க. அது மாதிரி நேரங்களில் கூப்பிட்டு உட்கார வச்சு, உனக்கு நான் இப்படிலாம் படிக்க வச்சேன், உனக்கு இந்த வேலைகளை நான் வாங்கி கொடுத்தேன், இதெல்லாம் நான் செய்யலைன்னா நீ இவ்வளோ முன்னேற்றத்துக்கு வந்திருக்க முடியாது, அதனால் அதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்து பெரியவங்களை மதித்து குடும்பத்தில் இணங்கி வாழணும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. சொல்லி காட்டவே கூடாது அப்படின்னா எல்லாத்தையும் செஞ்சுட்டு அமைதியாக போகணுங்கிற அர்த்தம் இல்லை. சில நேரங்களில் சில நிர்பந்தங்கள் வருகிற போது தாம் செய்த சேவைகளை, தாம் செய்த தியாகங்களை, தாம் செய்த அர்ப்பணிப்புகளை நம்மோடு இருப்பவர்களுக்கு, நம்முடைய குடும்பத்தினருக்கு, நம்முடைய உறவினருக்கு சொல்வதற்கான அனுமதி இருக்கிறது என்பதையும் இந்த வரலாற்று செய்தி, இந்த திருமறை வசனம் நமக்கு சேர்த்தே சொல்லித் தருகிறது. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதையெல்லாம் பேசி தந்தார்களோ அந்த செய்திகள் அனைத்தையும் முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் உலக முஸ்லீம்களுக்கும் ரப்புல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி.